Dear students, now I am going to teach exercise 7.8 question number 8. The question is, prove that among all the rectangles of given perimeter the square has the maximum area. அவன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிமீட்டர் கிவனா கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 40 மீட்டர் பெரிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ரெக்டாங்கிளுடைய ஏரியா, அதாவது 40 மீட்டர் பெரிமீட்டர் கூடிய ரெக்டாங்கிள் நம்ம எத்தனை டைப்ல கிரியேட் பண்ணலாம்னா நிறைய டைப்ல கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு ரெக்டாங்கிள் உன்னால கிரியேட் பண்ண முடியும். இங்க 5, இங்க 5, 5 plus 5 10, இங்க ஒரு 15, இங்க ஒரு 15. ஸோ இப்படி ஒரு ரெக்டாங்கிள் நம்மளால கிரியேட் பண்ண முடியும் 40 மீட்டர் பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா. இது ஒரு டைப். இதே மாதிரி பாத்தீங்கன்னா 10 10 10 10 அப்படின்னு இன்னொரு டைப்லயும் நம்மளால என்ன பண்ண முடியும், ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸ்கொயர் இப்போ 10 10 10 சொன்னா அது ஸ்கொயர் சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸ்கொயர் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரெக்டாங்கிள் தான். ஓகே ரைட். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஜஸ்ட் நீங்க 2 2 கொடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிற அதை வந்து பிரிச்சு இங்க கொடுத்து கூட நீங்க என்ன பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2 2 கொடுத்துட்டீங்கன்னா 4, ரிமைனிங் 36 இருக்கும். அப்ப இங்க 18 இங்க 18 கொடுக்கணும். ஸோ பாத்தீங்கன்னா அந்த மாதிரியும் உங்களால ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ரெக்டாங்கிள். ஆனா பெரிமீட்டர் மாற்றக்கூடாது. கிவன் பெரிமீட்டர் ஃபிக்ஸ்டா இருக்கணும். இப்போ நான் 40 மீட்டர்னு சொன்னா அந்த 40 மீட்டர் இருக்கணும். இல்ல 40 சென்டிமீட்டர் சொன்னா 40 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ கிவன் பெரிமீட்டர் அப்படிங்கறத கொஸ்டின் பாருங்க. அதனால அவங்க கொஸ்டின்ல தெளிவா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, prove that among all the rectangles given perimeter. இதோட மீனிங் என்னன்னா, ஒரு பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா அதுல நிறைய அந்த பெரிமீட்டரை ஃபிக்ஸ்ட் பண்ணிட்டு உங்களால நிறைய டைப் ஆஃப் ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிட்டே இருக்க முடியும். அப்படி நீங்க கிரியேட் பண்ண ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். பெரிமீட்டர் ஃபிக்ஸ்டா இருந்தாலும் நம்மளால, நான் சொன்ன மாதிரி இந்த மாடல்ல நீங்க இப்ப வந்து இந்த மாடல்ல நீங்க ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணி ஏரியா பாத்தீங்கன்னா அது ஒரு ஏரியாவா இருக்கும். அதே வேற மாடல்ல நீங்க கிரியேட் பண்ணி ஏரியா பாத்தீங்கன்னா அது வேற ஏரியாவா இருக்கும். ஸோ அந்த ஏரியாலேயே அவங்க என்ன கேட்குறாங்க, ஸ்கொயர் ஹேஸ் மேக்ஸிமம் ஏரியா அப்படின்னு நம்மள ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கொயர் தான். இந்த மாதிரி நீங்க எத்தனை கிரியேட் பண்ணாலும் அதுல அந்த ரெக்டாங்கிள்ல ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் கம்பல்சரி என்னவா இருக்கும். ஸ்கொயர் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸ்கொயர் தான் மேக்ஸிமம் ஏரியா இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ அதை எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். நவ் இது வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். ரைட், இதுக்கு சொல்யூஷன் என்ன பண்ணணும்னா, let x be length of the rectangle. So x length of the rectangle, length of the rectangle, length of the rectangle, and let y be breadth of the rectangle. ஸோ இது ரெண்டா வச்சு நம்ம எல்லாம் இந்த சம்மோட ஆன்சர் ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ கிவன் என்ன நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. கிவன் வந்து ஃபிக்ஸ்டு பெரிமீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். கிவன் கேபிட்டல் P which means perimeter equal to what? நார்மலா பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். 2 டைம் ஆஃப் x plus y. அதை நம்ம 2x plus 2y கூட எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம கிவன் யூஸ் பண்ணி தான் இப்போ ஃபங்க்ஷன் என்னவா கிரியேட் பண்றன்னு பார்க்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்யான்னு நம்ம நார்மலா இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிப்போம். அதனால இதுல இருந்து என்ன ஒய்யோட வேல்யூ என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பி வேல்யூ தெரிஞ்சா, ஃபார் எக்ஸாம்பிள் 40 கொடுத்துருந்தாங்கன்னா நான் அந்த 40 யூஸ் பண்ணி சம் போடுவேன். பட் இங்க ஃபிக்ஸ்டு ஒரு நம்பர் கொடுக்கல, பட் அந்த கான்ஸ்டன்ட் தான் அது. அந்த கிவன் பெரிமீட்டர் மாறவே மாறாது. அதனால அது ஜஸ்ட் ஒரு பி அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் தான் எடுத்திருக்கோம். 14 கொடுத்தா 40 வச்சு சம் போடுவோம், 15 கொடுத்தா 50 வச்சு சம் போடுவோம். இங்க பிங்கிறது அது பி அப்படின்னு வச்சு சம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஓகே ரைட். இப்போ வாட் இஸ் y அப்படின்னு சொல்லி இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சுக்கோங்க. ஸோ 2y equal to what? p minus 2x. y equal to what? p minus 2x by 2. ஸோ இந்த இடத்துல pங்கிறது கான்ஸ்டன்ட், மாறவே மாறாது. ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரி y ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க கிவன் யூஸ் பண்ணி. அடுத்து என்ன கேட்குறாங்க, அதாவது ஏரியா பத்தி கேட்கறாங்க. கிவன் வந்து பெரிமீட்டர் பத்தி கொடுத்துருக்காங்க. கேட்கறது வந்து ஏரியா மேக்ஸிமமா இருக்கும்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ ஏரியா ஃபார்முலா என்ன, xy. இது என்னவா வரணுங்கிறாங்க அவங்க, மேக்ஸிமமா வரணுங்கிறாங்க. அப்படி மேக்ஸிமம் வந்தா அது எதுவா இருக்கணும் நம்மள ப்ரூவ் பண்ண சொல்றாங்க, ஸ்கொயரா தான் இருக்கும் அப்படின்னு நம்மள ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகே ரைட். a of x
is equal to what? X. What is y value here? P minus 2x by 2. பப்ளிக்ல ஒருவேளை இந்த இடத்துல மாத்தி கொடுத்தாங்கன்னா இந்த நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பர் வச்சு நீங்க அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரணும். ஏன்னா அந்த நம்பர்ங்கிறது ஃபிக்ஸ்டு தான். இந்த இடத்துல pங்கிறது ஃபிக்ஸ்டு. பெரிமீட்டர் மாறக்கூடாது. பெரிமீட்டர் கான்ஸ்டன்டா இருக்கணும். பட் அந்த பெரிமீட்டர் யூஸ் பண்ணி உங்களால நிறைய ரெக்டாங்கிள்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அப்படி ரெக்டாங்கிள்ஸ் நிறைய கிரியேட் பண்றதுல எந்த ரெக்டாங்கிளோடைய ஏரியா வந்து அதிகமா இருக்குன்னு கேட்கறாங்க கொஸ்டின். அது எது அதிகமா இருக்குன்னா கம்பல்சரி ஸ்கொயர் தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம இங்க ப்ரூவ் பண்ணவும் சொல்றாங்க கொஸ்டின்ல. ஓகே ரைட். ஒருவேளை 1 மார்க் உங்களுக்கு கேட்டாங்கன்னா இதோட ஃபைனல் ஆன்சர் வச்சு நான் சொல்லி தரேன் எப்படி எழுதணும் இந்த மாடல் சம்ஸ் வந்தா. ஓகே அதோட ஃபைனல் ஆன்சர் பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். ரைட். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ஜென்ரலா நம்ம ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணாதான் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுவோம். ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டு எப்பவும் போல என்ன பண்ணிடுவோம், டபுள் டைம் டிஃபரன்ஷியேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி இதோடைய ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிப்போம். 1 டைம் டிஃபரன்ஷியேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை டபுள் டைம் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா, அதாவது டபுள் டைம் டிஃபரன்ஷியேஷன்ல போய் அந்த நம்பர்ஸ் கிரிட்டிக்கல் நம்பர் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஏரியா மேக்ஸிமம் மினிமம்ங்கிற கான்செப்ட் கிடைச்சிடும். ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் a dash of x is what? So நான் a dash of x கண்டுபிடிக்கும் போது இதை உள்ள மல்டிபிள் பண்ணிட்டா uv மெத்தட் எனக்கு தேவைப்படாது. ஸோ அதை பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். ஸோ a of x equal to, ஸோ இந்த 1/2ங்கிறது கோஎஃபிஷியன்ட், அதாவது மல்டிபிள்ல கான்ஸ்டன்ட் தான் ப்ராப்ளம் இல்லை, அதனால அதை வெளியே வச்சுக்கலாம். எக்ஸை மட்டும் உள்ள கொண்டு வரணும். p into x px minus 2x square. இந்த 2 வந்து காமனா வெளியே வச்சுட்டேன். இந்த x மட்டும் உள்ள மல்டிபிள் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ டிஃபரன்ஷியேஷன் so easy. a dash of x is what? Half x differentiation 1. So p is coefficient இருக்கனால அது அப்படி வரும். Minus x square differential 2x. 2 into 2 4x. So minus 4x. Next, let a dash of x equal to 0. That is half p minus 4x equal to 0. That is p minus 4x equal to 0. This 2 goes to this side, will become 0. Therefore p equal to what? 4x. எனக்கு வந்து x ஓட வேல்யூ தான் தெரியணும். Therefore 4x equal to what? p. x equal to what? p by 4. So x ஓட வேல்யூ p by 4 னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அதாவது அந்த பெரிமீட்டர் என்னவா இருக்கோ அது டிவைடட் பை 4 பண்ணா வரக்கூடிய ஆன்சர்னு சொல்லி x ஓட கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இவங்க கொடுத்த அந்த சிச்சுவேஷனுக்கு. ஓகே ரைட். நெக்ஸ்ட் you have to find out a double dash of x equal to what? Half coefficient இருக்கு. Differentiation of p is 0. ஏன்னா constant. Minus x differentiation 1. So minus 4 னு ஒரு ஆன்சர். So cancel பண்ணா ஆன்சர் minus 2. So a double dash of x minus 2 தான் வந்துருச்சு. Now I need a double dash of x value is what? p by 4. So p by 4ங்கிறது ஏதோ ஒரு நம்பர் ஆங்க தான் இங்க இருக்கும். அந்த நம்பரை கொண்டு போய் நான் போட்டாலும் கம்பல்சரி a double dash of x value should be what? Less than 0. ஏன்னா இதுவே less than 0 இருக்கும்போது இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ எந்த நம்பர் இங்கே போட்டாலும் ஆன்சர் இதே தான். Therefore a double dash of p by 4 should be what? Less than 0. Therefore a is what? Area. Therefore area is maximum at x equal to p by 4. நான் அவங்க கேட்ட கொஸ்டினோட ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, என்ன எக்ஸ்னால கேட்கல, அதோட ஏரியா மேக்ஸிமம் இருக்குமாங்கிறதையும் டெஸ்ட் பண்ண சொல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, ஏரியா மேக்ஸிமம் இருந்தா அது வந்து என்னவா இருக்கணும், should be ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம அதை தான் அடுத்ததுல பண்ணணும். அதான் இந்த சமுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு பி பை ஃபோருங்கும் போது ஏரியா மேக்ஸிமம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு பி பை ஃபோர்னா ஒய் ஈக்குவல் டு வாட்? 1 implies y equal to what? p minus 2 into p by 4 by 2. 2 cancel here 2. Then மேல LCM 2p minus p by 2. So again p by 4 தான் வரும். So y value p by 4 வந்துருச்சு. X value p by 4.
y வேல்யூ p by 4 னா மீனிங் என்ன ரெண்டு ஈக்குவல்னு அர்த்தம் here x equal to y equal to p by 4 therefore so x ஓட வேல்யூ p by 4 y ஓட வேல்யூ p by 4 னா x p by 4 னா தான் ஏரியா மேக்ஸிமம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்ப இது ரெண்டு ஈக்குவலா தான் நமக்கு தான் நல்லாவே தெரியும் எப்போ ஈக்குவலா இருக்கும் ரெக்டாங்கிள் ஈக்குவலா இருக்காது அதாவது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சொன்னா அது ஸ்கொயரா இருந்தா தான் ஈக்குவலா இருக்கும் therefore that rectangle should be square so maximum area கொடுக்கக்கூடிய அந்த ரெக்டாங்கிள் நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி given perimeter கான்ஸ்டன்ட்டா வச்சிட்டு எத்தனை நீங்க ரெக்டாங்கிள் டிரா பண்ணாலும் அதோட ஏரியா வந்து மேக்ஸிமம் வராது அந்த ரெக்டாங்கிள் எப்ப ஸ்கொயரா மாறுதோ ஸ்கொயர் ஆல்சோ another rectangle அது எப்ப ஸ்கொயரா மாறுதோ அப்பதான் அதோட ஏரியா என்னவாகும் மேக்ஸிமம் ஆகுங்கிறதா இந்த சம்முடைய கான்செப்ட் therefore that rectangle should be what square therefore it is square மட்டும் எழுதிக்கணும் therefore it is square that's all இதை யூஸ் பண்ணி என்ன 1 மார்க் கேட்பாங்கன்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி 40 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய அதாவது 40 சென்டிமீட்டர் பெரிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கங்க 1 மார்க்ல கேட்கலாம் அந்த ரெக்டாங்கிள்ல அந்த ஓகே அந்த ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி நீங்க எத்தனை பாசிபிள் ரெக்டாங்கிள் வேணா கிரியேட் பண்ணிக்கங்க அதுல மேக்ஸிமம் ஏரியா என்னவா இருக்குன்னு சொல்லி ஒருவேளை क्वेश्चन கேட்டாங்கன்னா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணணும் இல்ல மேக்ஸிமம் ஏரியா இருக்கக்கூடிய அந்த ரெக்டாங்கிளோட லெந்த் அண்ட் பிரெத் என்னவா இருக்குன்னு சொல்லி क्वेश्चन கேட்டாங்கன்னா இந்த இதை யூஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் 40 ன்னு எடுத்துட்டோம்னு சொன்னா x ஓட வேல்யூ 40 by 4 10 y ஓட வேல்யூ 10 சோ 40 பெரிமீட்டர் கொடுத்துட்டு அந்த பெரிமீட்டருக்கு கூடிய ரெக்டாங்கிள்ல ஓகேவா பெரிமீட்டர் ஃபிக்ஸ்ட் இப்போ அந்த பெரிமீட்டருக்கு ரெக்டாங்கிள்ல ஏரியா மேக்ஸிமமா வரணும்னா அந்த ரெக்டாங்கிளோட இல்ல அந்த ஸ்கொயரோட क्वेश्चन கேட்க மாட்டாங்க மேக்ஸிமம் அந்த ரெக்டாங்கிளோட லெந்த் அண்ட் பிரெத் என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஜஸ்ட் அவங்க கொடுத்த பெரிமீட்டர் நீங்க டிவைட் பை 4 பண்ணிரணும் பண்ணி கிடைக்கிற அந்த ஆன்சர் தான் லெந்த் அண்ட் பிரெத் ஆஃப் த மேக்ஸிமம் ஏரியா கிடைக்கக்கூடிய பெரிமீட்டரா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு 1 மார்க் மேக்ஸிமம் ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இப்ப சைட கண்டுபிடிச்சிட்டோமா ஏன்னா அது ஸ்கொயர் அதனால சைடு தான் சொல்லுவோம் லெந்த் அண்ட் பிரெத் ஈக்குவலா இருக்கும் therefore 10 ன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த 10 into 10 100 சோ கம்பல்சரி இப்படி தான் நீங்க இமேஜின் பண்ணி எழுத ஆரம்பிக்கணும் அதாவது ஜஸ்ட் கான்செப்ட் வைஸ் தான் இதுவே பாத்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு 60 கொடுத்தாங்கன்னா 60 டிவைட் பை 4 பண்ணிக்கணும் 15 வரும் சோ 15 லெந்த் அந்த சைடு இருக்கக்கூடிய ஸ்கொயர் தான் என்னவா இருக்குன்னு சொன்னா அவங்க கொடுத்த அந்த 60ங்கற பெரிமீட்டர் ஃபிக்ஸ்டா இருக்கக்கூடிய நீங்க அந்த 60 யூஸ் பண்ணி எத்தனை ரெக்டாங்கிள் டிரா பண்ணாலும் அதுல மேக்ஸிமம் ஏரியா குறிக்கிறது எந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா 15 இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயர் தான் கம்பல்சரி என்னவா இருக்குன்னு சொன்னா அந்த ஸ்கொயரோட நீங்க சம் பண்ணி பாத்தீங்கன்னா பெரிமீட்டர் 60 வந்துரும் அதே சமயம் ஏரியா மேக்ஸிமமா கிடைக்கும் அப்ப சப்போஸ் சைடோட லெந்த் என்னன்னு கேட்டாங்க அந்த ரெக்டாங்கிள் அதாவது மேக்ஸிமம் ஏரியா இருக்கிற ரெக்டாங்கிளோட சைடோட லெந்த் என்னன்னு கேட்டாங்க சொன்னா இல்ல லெந்த் அண்ட் பிரெத் என்னன்னு கேட்டாங்கன்னா 15 நீங்க ஆன்சர் எழுதணும் ஒருவேளை அந்த ஏரியா என்னன்னு கேட்டாங்க மேக்ஸிமம் ஏரியா என்னவா இருக்குன்னு கேட்டாங்கன்னா 15 into 15 எழுதணும் 225 னு சொல்லி ஆன்சர் எழுதணும் ஓகே சென்டிமீட்டர் கொடுத்தாங்கன்னா cm ஸ்கொயர் எழுதணும் மீட்டர் கொடுத்தாங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் எழுதணும் ஏரியா ஓகே சோ திஸ் இஸ் த கான்செப்ட் இதை யூஸ் பண்ணி 1 மார்க் கேட்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் சோ இந்த சம்ம நீங்க காப்பி பண்ணிக்கங்க நான் இதை எரேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சம்ம வொர்க் அவுட் பண்றேன்